இந்த பதிவில் ஒரு சிறிய வசனத்தை பார்ப்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாருங்க. இளைப்பாறுதல்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலை செஞ்சுட்டு வந்தோடனே உடம்பு வலியாக இருக்கும், போய் பெட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், அந்த இளைப்பாறுதல் தரேன்னு சொல்ல. உங்கள் மனசில் தீராத காயங்கள் இருக்கும், தீராத சில பேரால் பாதிக்கப்பட்டிருப்போம், அந்த வருத்தம் உனக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்த போறியோ அந்த எண்ணம் உனக்குள்ளே இருக்கும். இல்லை என்கிட்ட வருமானமே இல்லை, நான் எப்படி செழிப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தம்லாம் நீ படாத, அதுக்கான இளைப்பாறுதல் தான் கர்த்தர் தருது. அதை தான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களே, நீங்கள் என்னோட எண்ணத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல்னு சொல்கிறாரு. அதுதான் உங்கள் கஷ்டத்துலேருந்து உன்னை மீட்கவும், உங்கள் துன்பத்துலேருந்து உன்னை மீட்கவும், உங்கள் வியாதியிலேருந்து உன்னை மீட்கவும் ஒருத்தர் இருக்கிறார். அந்த ஒருத்தர் தான் இயேசு. அந்த இயேசு சொல்கிறாரு, இளைப்பாறுதல் தருங்க. ஆகையால் உலகத்தாரை நம்பி வீண் போகாமல் கர்த்தரை நம்பி வெற்றி அடைங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லோரும் இப்போவே ரசிக்கப்படாதவனா இருந்தாலும் சரி, ரசிக்கப்பட்டு இருந்தவங்களாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வசனப்படி நீங்கள் தவறாமல் செயல்பட்டீங்கன்னா வெற்றி உங்களுடையது. கர்த்தர் உங்களுக்கு என்றென்றுக்கும் இளைப்பாறுதல் தருவார். அவரை நம்புங்க, அவரை மட்டுமே நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. அவர் உங்களை ஆசீர்வதித்து 1000 மடங்கு பெருக செய்வார். மீண்டும் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.